ஹாய் கைஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ ஒரு சிலர் கை ஜாயின் பண்ணுறது மட்டும் எப்படின்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ. ஸோ நான் பாதி முடிச்சிட்டேன். கை மட்டும் 2 கை மேலே ஒரு கை மட்டும்தான் வச்சுருக்கேன், ஒரு கை வைக்கலாம். சரி, ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஃபஸ்ட்டு நான் லைனிங்கோட ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இல்லை நான் ஜாயின் பண்ணியாச்சு, தெரியுதுங்களா? இப்போ எப்படின்னா இதை 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு தெரியுதா, 2ஆக மடிச்சுட்டு கரெக்டாக இந்த அளவையும் சேமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பக்கம் பாருங்கள், இது கொஞ்சம் மேலே நிறையா இருக்கா, இது கொஞ்சம் கீழே கம்மியாக இருக்குது. இந்த இடத்த லைட்டாக இந்த மாதிரியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. ஓகேவா, புரிஞ்சுங்களா? இது ஃப்ரண்ட்டு கட் பண்ண கம்மியாக இருக்கிற பக்கம் ஃப்ரண்ட்டு, முன்னாடி பக்கம் இது பேக்கு, பின்னாடி பக்கம். இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். சைடில் பிசர்லாம் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பிசர் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது எப்படி வைக்கணும் அப்படின்னா, இது ஃப்ரண்ட்டு கப்பு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பக்கம் இந்த கட் பண்ணியிருக்கோம்ல, அப்போ சொன்னோம்ல அந்த பீஸ் இங்கே இருக்கும், இது இந்த சைடு. ஓகேவா, இப்போ இந்த கார்னர் இப்படி திருப்பிக்கோங்க. இந்த கார்னரில் இங்கே ஒரு டாட், இதுன்னா சென்டர் பீஸ். இதுதான் இப்படி மடித்ததில் மடித்து பாருங்கள். இப்படி மடித்ததில் சென்ட்ரு இது. ஓகேவா, இப்போ சென்ட்ரையும் இந்த சென்ட்ரையும் இப்படி மடிச்சுக்கோங்க. சரிங்களா, புரிஞ்சா? சென்ட்ரையும் இந்த சென்ட்ரையும் மடிச்சுட்டு இப்படி வச்சுக்கிட்டு அடிக்க ஆரம்பிங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக எப்படி புரியணும்னா, இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுவும் இருக்கணும். ஓகேவா, புரியுதா? ஒரு 1/2 இன்ச்சு. ஓகேங்களா, 1/2 இன்ச்சு கண்டிப்பாக ஒரு 1/4 இன்ச்சாவது விடணும். அப்போ தான் நம்ம கை தூக்கும்போது இது பெருசாக பிரிஞ்சு வராது. சரிங்களா, நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுங்க, கவனமாக பண்ணணும். ஓகேவா, ஆன் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் ஜாயின் பண்ணணும். சரிங்களா, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டும் அதே பக்கம் தான், அதே மாதிரி திருப்பிக்கோங்க. அடுத்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி ஒரு டைம் பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, பின்னாடி வச்சுக்கோங்க. இது நல்லா இழுத்து விடுங்க, சுருக்கம் வந்துட போது. அடித்து மறுபடியும் பிரித்தோம்னா நல்லா இருக்காது. சரிங்களா, இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கமாக ஜாயின் வச்சுக்கோங்க. விட்டுட்டு வச்சு அதுக்கு ஆரம்பிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி மெதுவாக அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த ஷேப்புக்கு தான் நம்ம கொண்டு வரணும். சரிங்களா, நீங்கள் இழுக்க அந்த ஷேப் வந்துடும். சரிங்களா,
ஜாயின் பண்ணிட்டோம். அதே தான் சரிங்களா, ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி நான் இடுப்பு ஜாயின் பண்ணுறது, ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ கேட்டவங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரில. ஸோ புரியலைன்னா மறுபடியும் கேளுங்க, நான் எப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, பாய்.